Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ண சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, the first one பாருங்க. நீ ஏன் அத கேக்குறாய்? நம்ம கேப்போம்ல, நீ ஏன் அத கேக்குற? ஓகே, நீ ஏன் அத கேக்குற அப்படின்னு கேட்கும்போது கேக்குற கேட்கிறாய் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப அங்க என்ன செயல் நடக்கு? கேட்கிற செயல் நடக்கு. ஓகே, அப்ப என்ன இது? மெயின் வெர்ப். இங்க மெயின் வெர்ப் இருக்கு. மெயின் வெர்ப் இருக்கும்போது அங்க என்ன யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கலாம்? do இல்லனா does. இது பிரசன்ட்ல இருந்தா மட்டும் தான். ஓகே, பிரசன்ட்ல இருந்தா do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தனா நீ ஏன் அத கேட்ட? ஓகே, கேட்ட அப்படினா அது பாஸ்ட். அப்ப அங்க did யூஸ் பண்ணனும். இது கேட்கிறாய், நீ ஏன் அதை கேட்கிறாய்? கேக்குற. அப்ப பிரசன்ட். அப்ப பிரசன்ட்ல ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படினா do இல்லனா does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்போம். ஓகே, இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்போ நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்போம். பிரசன்ட்ல இருக்குது. சோ நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? do இல்லனா does யூஸ் பண்ணி क्वेश्चन கேட்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம क्वेश्चन கேட்கும்போது do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அதே இது இங்க வந்து பாருங்க, நீ ஏன் அதை கேட்கிறாய்? ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா? அப்ப அந்த WH क्वेश्चन வந்திருக்கறதால அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஏன் அப்படினா என்னது? why. why அடுத்து என்ன வரணும்? do இல்லனா does வரும். இல்ல do வருமா does வருமா? அது சப்ஜெக்ட்ட பொறுத்து. இல்ல do வருமா does வருமானா சப்ஜெக்ட் பொறுத்து. சப்ஜெக்ட் I, you, we, they அப்புறம் ப்ளூரல் நவுன் வரும்போது do யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன நீ you வந்திருக்கு. you வந்துச்சுன்னா இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? do தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் வந்திருக்கு. சப்ஜெக்ட் you வந்திருக்கனால இங்க do. அப்போ ஃபர்ஸ்ட் WH क्वेश्चन, அடுத்து என்ன ஆக்ஸிலரி வெர்ப் do இல்லனா does போடணும். அதுக்கு அடுத்து என்னது? சப்ஜெக்ட். அதுக்கு அப்புறம் தான் என்னது? வெர்ப், மெயின் வெர்ப். கேட்கிறாய், கேட்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ask. ஓகே, அடுத்து என்ன? எதை கேட்கிறாய்? அதை அப்படின்னு. அதேனா that. ஓகே, why do you ask that? நீ ஏன் அதை கேட்கிறாய்? அதே இது நம்ம கேட்போம்ல, அவன் ஏன் அதை கேட்கிறான்? கேட்போமா? அவன் ஏன் அதை கேட்கிறான்? அது எப்படி சொல்றது? அவன் ஏன் அதை கேட்கிறான் அப்படின்னா இங்க எப்படி? why, ஏன் அப்படின்னா why. அடுத்து என்ன வரணும்? do வருமா does வருமா? அடுத்து does வரும். சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது does யூஸ் பண்ணுவோம். அப்போ அவன் ஏன் கேட்கிறான்? அவன் அப்படின்னா என்னது? he. ஓகே, அவன். அப்போ does he. ஓகே, does he ask that? ஓகே, இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து தான் do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். ஓகே, do வருமா does வருமான்னு இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து தான் நமக்கு தெரியும். அடுத்து நம்ம கேட்போம்ல, அவள் ஏன் அதை கேட்கிறா? அவள் அப்படின்னு சொல்லும்போது இங்க why does she ask that? அது இது நம்ம வந்து ஒரு நேம் சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ராஜா ஏன் அதை கேட்கிறா? நம்ம கேட்போம்ல, ராஜா ஏன் அதை கேட்கிறா? அப்போ why does ஒரு நேம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணா மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல does தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, why does ராஜா ask that? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்னிடம் எதுவும் கேட்காதே. நம்ம கேட்போம்ல, சொல்லுவோம்ல, என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லுவோம்ல. என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, கேட்காதே அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம். என்னிடம் எதுவும் கேட்காத அப்படின்னு. அந்த கேட்காத அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம்னா don't, கேட்கிறதுக்கு ask. அப்போ don't ask அப்படின்னா கேட்காதே. ஓகே, don't ask அப்படின்னா என்னது? கேட்காதே. அடுத்து யார்ட்ட? என்னிடம் அப்படின்னா நீ. ஓகே, என்னிடம்னா நீ. எதுவும் அப்படின்னா anything. இது அவனிடம் எதுவும் கேட்காத. நம்ம சொல்லுவோம்ல, அவன்கிட்ட, அவன்கிட்ட, அவனிடம் எல்லாமே ஒண்ணுதான். இது இதுல என்கிட்ட
என்னிடம் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப அவங்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்றதுக்கு don't ask. இங்க அவங்கிட்ட அப்படின்னா him anything. ஓகே, don't ask him anything. அவங்கிட்ட எதுவும் கேட்காத. இது அவங்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னா don't ask her வரும். ஓகே, இங்க இந்த இடத்துல என்ன வரணும்? her வரும். her. don't ask her anything. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது? நமக்கு இப்போல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, நீ எவ்வளவு வச்சிருக்க, ஏதாவது காசு இருக்குன்னா நீ எவ்வளவு வச்சிருக்க, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போமா? அப்போ உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது அது எப்படி கேக்குறது? இப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல have இல்லனா has யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அங்க have தான் யூஸ் பண்ணுவோம். இது சப்ஜெக்ட் he she it at singular noun வரும்போது அங்க has யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட மொபைல் இருக்கு அப்படின்னா I have a mobile. I have a mobile னா என்னிடம் மொபைல் இருக்கிறது. இது அவங்கிட்ட மொபைல் இருக்கு, அவங்கிட்ட புதிய மொபைல் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? he has a new mobile. அவங்கிட்ட புதிய மொபைல் இருக்கு, அவன் புதிய மொபைல் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, புதிய மொபைல் வச்சிருக்கான், அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு he has a new mobile. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா have இல்லனா has யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, இது சாதாரணமா பாசிட்டிவான சென்டென்ஸ் பேசுறதுக்கு நம்ம have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இந்த have இல்லனா has இத தவிர்த்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா இந்த present perfect tenseல யூஸ் பண்ணுவோம். டென்சஸ்ல present perfect tenseல யூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த have இல்லனா has கூட எது வரும்னா verb வரும். ஓகே, verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V3 ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இங்க verb வராது, இங்க noun தான் வரும். ஒரு பொருள் நாம் வச்சிருக்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். அதே நம்ம क्वेश्चनா கேட்கும்போது அங்க என்ன யூஸ் பண்ணனும்? இந்த have has கூட do இல்லனா does வரும். ஆனா क्वेश्चन கேட்கும்போது have தான் யூஸ் பண்ணுவோமே தவிர்த்து நம்ம has யூஸ் பண்ண மாட்டோம். has எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒண்ணு நம்ம பாசிட்டிவா நம்ம சொல்லும்போது, இப்ப நான் மொபைல் அவன் மொபைல் வச்சிருக்கா, அவ மொபைல் வச்சிருக்கா, இப்படி தேர்ட் பர்சன் சொல்லும்போது சப்ஜெக்ட் he she it சிங்குலர் நவுன் சொல்லும்போது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? has யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. அதையே நம்ம क्वेश्चनா கேட்கும்போது அங்க have தான் யூஸ் பண்ணுவோம், has வராது. எப்பவுமே क्वेश्चन கேட்கும்போது has யூஸ் பண்ண மாட்டோம், have தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா என்னதான் क्वेश्चन கேட்கும்போது do இல்லனா does யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். ஓகே, do does வரும், அதே have வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு கேட்கணும்னா எவ்வளவு அப்படின்னா என்னது? how much. how much. அடுத்து என்ன வரணும்னா do இல்லனா does. இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நம்ம verb இருக்கும்போது நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேட்கணும்னா do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. அத தவிர்த்து நீ எவ்வளவு வச்சிருக்க, ஒரு பொருள் நீ வச்சிருக்கியா, இருக்கா, உங்ககிட்ட இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க என்னது? எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேக்குறேன். அப்ப நம்ம இங்க do இல்லனா does யூஸ் பண்ணுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து. இப்ப உன்னிடம் அப்படின்னு இருக்கு. உன்னிடம்னா சப்ஜெக்ட் you வந்திருக்கனால அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? do யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப how much do you, அடுத்து என்ன வரணும்? have வரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல have மட்டும் தான் வரும், has யூஸ் பண்ண கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவனிடம் எவ்வளவு இருக்கு, அவன் எவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்போமா? நம்ம காசு அவன் எவ்வளவு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு how much. இங்க என்ன வரணும்? do வருமா does வருமா? does தான் வரும். does he. அவன் he வந்திருக்கு, அப்ப இங்க என்ன வரணும்? does தான் வரும். does he. இங்க has வராது, have தான் வரும். ஒரு क्वेश्चन கேட்கும்போது has யூஸ் பண்ண மாட்டோம், have தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க does வந்திருக்குல, அந்த does வரும்போது நம்ம இங்க has யூஸ் பண்ண மாட்டோம், have மட்டும் தான். அப்போ क्वेश्चन கேட்கும்போது
क्वेश्चन கேக்கும்போது என்னது has யூஸ் பண்ண மாட்டோம் have தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அப்ப how much does he have அப்படினா அவங்கிட்ட எவ்வளவு இருக்கு இது அவகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படினா how much does she have ஓகே அந்த he இருக்க இடத்துல என்ன வரணும் she வரணும் அது இது ஒரு நேம் யூஸ் பண்ணி சொல்லணும்னா இப்போ ஷான் கிட்ட எவ்வளவு இருக்கு நமக்கு இப்ப ஷான் கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படினு கேப்போமா அப்போ how much does தான் யூஸ் பண்ணுவோம் does Sean have okay does Sean have has யூஸ் பண்ண மாட்டோம் has எப்ப யூஸ் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸ் நம்ம சாதாரணமா பேசும்போது ஓகே அப்பதான் நம்ம பாசிட்டிவா பேசுற இடத்துல நம்ம has யூஸ் பண்ணி பேசுவோம் he she it அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது has யூஸ் பண்ணி பேசுவோம் அதே நம்ம क्वेश्चनா கேக்கும்போது அந்த இடத்துல have has யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க என்னிடம் பேசு நம்ம சொல்லுவோம்ல என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத என்கிட்ட சண்டை போடாத என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லுவோமா அந்த பேசு அப்படின்னா என்னது பேசுனா டாக் ஓகே டாக் அடுத்து என்ன வரணும் என்னிடம் அப்படின்னு சொல்லும்போது டு மீ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா டு யூஸ் பண்ணுவோம் எப்போனா இப்போ என்கிட்ட பேசு அந்த பேசு அந்த வார்த்தை இருக்குல்ல என்கிட்ட பேசு அடுத்து அவங்கிட்ட பேசு அவகிட்ட பேசு ராஜா கிட்ட பேசு மீரா கிட்ட பேசு அம்மா கிட்ட பேசு பேசாம மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லுவோமா அந்த பேசு அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணுவோம் இல்ல ஒரு நேம் வந்துச்சுன்னா அந்த நேமுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணுவோம் இப்போ பாருங்க என்னிடம் பேசு அப்படின்னா டாக் டு மீ ஓகே அடுத்து அவனிடம் பேசு நம்ம சொல்லுவோம்ல அவன்கிட்ட பேசு அவங்கிட்ட அவனிடம் எல்லாமே ஒண்ணுதான் அப்ப அவங்கிட்ட பேசு அப்படின்னா அந்த பேசு அப்படின்னா என்னது டாக் அவனிடம் அப்படின்னா என்னது டு ஹிம் ஓகே டு ஹிம் அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும் டு யூஸ் பண்ணணும் அவன்கிட்ட பேசு ஓகே அவன்கிட்ட பேசு அப்படின்னா டாக் டு ஹர் ஓகே அவகிட்ட பேசு அடுத்து இப்ப வந்து ஒரு ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவர்களிடம் பேசு நம்ம வந்து வீட்டுல சொல்லுவாங்கல்ல இப்போ வீட்டுல வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டவங்க 2-3 பேர் அப்படி வந்தாங்கன்னா நம்ம சொல்றோம்ல கூச்சப்படாத இங்க வந்து பேசு அவர்களிடம் பேசு அப்படின்னு சொல்றோமா அப்ப அவர்களிடம் பேசு அப்படின்னா டாக் டு தம் ஓகே அவர்களிடம் டாக் டு தம் இது ஒரு நேம் சொல்லி மீரா கிட்ட பேசு அப்படின்னு சொல்றோம் மீரா கிட்ட பேசு அப்ப என்ன சொல்லணும் டாக் டு மீரா ஓகே அந்த நேமுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த பேசு ஓகே ராஜா கிட்ட பேசு அடுத்து அவனிடம் பேசு அவளிடம் பேசு இப்படி அந்த பேசு அந்த வார்த்தையில என்ன யூஸ் பண்ணணும் அந்த அவனிடம் அவளிடம் அப்படி ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி நம்ம டு யூஸ் பண்ணுவோம் ஓகே எப்போ அந்த பேசு அந்த வார்த்தை வரும்போது அதே இது நெகட்டிவா சொல்லும் போது என்னிடம் பேசாதே அப்படின்னு நான் நெகட்டிவா சொல்றேன் ஓகே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுமா என்கிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லுமா அப்ப என்கிட்ட பேசாதே அப்படின்னா பேசாதேன்னா என்னது டோன்ட் டாக் ஓகே டோன்ட் டாக் அப்படின்னா பேசாதே யார்கிட்ட என்னிடம் அப்படின்னா இங்க என்ன வரணும் டு மீ ஓகே டு மீ அதே இது அவங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுமா அவங்கிட்ட பேசாத அப்படின்னு அப்ப டோன்ட் டாக் என்னது டு ஹிம் அவகிட்ட பேசாத அப்படின்னா டோன்ட் டாக் டு ஹர் அவகிட்ட அவங்கிட்டனா ஹிம் அவகிட்ட அப்படின்னா ஹர் அவர்களிடம் அப்படின்னா தம் ஓகே அடுத்து நம்ம சொல்லலாம் எங்க கிட்ட பேசாத எங்களிடம் பேசாத எங்களிடம் பேசாதேனா டோன்ட் டாக் டு அஸ் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னிடம் சொல்லு நம்ம சொல்லுவோம்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு மறைக்காத அப்படின்னு சொல்லுங்க அப்ப என்கிட்ட சொல்லு என்னிடம் சொல் எல்லாமே ஒண்ணுதான் அப்போ சொல் அப்படின்னா டெல் என்னிடம் இந்த இடத்துல நம்ம டு யூஸ் பண்ண மாட்டோம்
tell me. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம to யூஸ் பண்ணுவோம். ஆனா சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அடுத்து வர ஆப்ஜெக்ட் ப்ரோனோனுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ண மாட்டோம். என்னிடம் சொல் அப்படின்னா tell me. ஓகே, அவங்கிட்ட சொல்லு அப்படின்னா tell him. அவங்கிட்ட சொல்லு அப்படின்னா tell her. ஓகே, இப்போ ஒரு நேம் சொல்லி மீரா கிட்ட சொல்லு, எதுவும் மறைக்காத, மீரா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ tell மீரா. ஓகே, அந்த சொல்லு இந்த வார்த்தைக்கு என்னது, நம்ம அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோனுக்கு முன்னாடி to யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பேசு, அந்த பேசுறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம to யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேசு சொல்லு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுல? அப்போ என்கிட்ட ஒன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது tell me. ஓகே, என்னிடம் பேசு அப்படின்னா talk to me. ஓகே, இங்க to me போடுறோம், இங்க என்னது me மட்டும் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு அப்படின்னு சொல்லுமா? என்ன நடந்தது என்று சொல்லு. யார்கிட்ட சொல்லு? என்கிட்ட சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ சொல்லு அப்படின்னா என்னது? tell me. ஓகே, சொல்லுனா என்னது? என்கிட்ட சொல்லுன்னு அர்த்தம். என்ன நடந்ததுன்னு சொல்லு, நான் தான் கேக்குறேன். ஓகே, அப்போ tell me. ஓகே, என்னிடம் சொல்லு அப்படின்னு அர்த்தம். என்னது? என்ன நடந்ததுன்னு அப்படின்னா என்னது? what happened. ஓகே, tell me what happened. என்ன நடந்ததுன்னு சொல்லு. இது என்ன நடந்ததுன்னு அவங்கிட்ட சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, அவங்கிட்ட சொல்லு, என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப என்ன சொல்லுவோம்? tell. இங்க என்ன வரணும்? அவங்கிட்ட அப்படின்னா tell him. ஓகே, அடுத்து என்ன? what happened. ஓகே, என்ன நடந்ததுன்னு அவங்கிட்ட சொல்லு அப்படின்னா tell him what happened. அது இது என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா tell me what happened. அடுத்து நெக்ஸ்ட், என்ன நடந்ததுன்னு அவளிடம் சொல்லு. இது எப்படி சொல்லலாம், அது எப்படி சொல்லலாம்னு நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.